Dear students, 11th standard chemistry, 5th lesson, alkali and alkaline earth metals நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹாலைட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் இப்போ எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அல்கலி மெட்டல்ஸ், அப்புறம் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இதில் ஒரு சில ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சேமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லெசனை கொண்டு போயக்கூடிய ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ சிமிலரிட்டிஸ் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்லி ஒரு சில டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்ஷன், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து அந்த ஹாலைட்ஸு, ஹைட்ரோ ஹாலைட்ஸு, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த எலமெண்ட்ஸுக்கும் இந்த எலமெண்ட்ஸுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அந்த லெசனோட செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு கொடுத்துருப்பாங்க. என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து 1s குரூப்பு, இது 2s குரூப்பு, ரெண்டுமே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் தான். அதில் ஒரு சில எலமெண்ட்ஸோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்றபடி இங்கேயும் சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம், அங்கேயும் சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் இதில் ஹாலைட்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா alkaline earth metals form halides with the general formula mx2. அதான் நம்மளுக்கு தெரியும் mx2. mங்கிறது மெட்டல், அது வந்து பெர்லியம் இருக்கலாம், மெக்னீசியம் இருக்கலாம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் எது வேணா இருக்கலாம். அந்த mx2ல எம்ங்கிறது அந்த மெட்டல் நான் சொல்லிட்டேன், எக்ஸுங்கிறது ஹாலஜன்ஸ். ஏன்னா 2 ஹாலஜன் ஏன் இருக்குது அப்படின்னா அதோட வேலன்ஸ் வந்து 2, அதனால் 2 ஹாலஜன்ஸ் இருக்குது. இப்போ அதில் பாருங்கள், த கேன் பி prepared by heating metals with halogens on heating m plus x2 mx2. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாலஜன்ஸ் வச்சு ஹீட் பண்ணுறோம், நம்மளுக்கு mx2 ஃபார்ம் ஆகுது. பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் கோவலண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சிமிலர் சைஸ். ஓகே, அந்த ஏன்னா அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், ரொம்ப ஸ்மாலராக இருக்கும், ஆஃப் Be2+. இப்போ அதில் பாருங்கள், பெர்லியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் எப்படி இருக்குது, ரொம்ப 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 ஸ்மால் சைஸாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், வந்து கோலன் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக்னா நீரை உறிஞ்சும். முடியும் நீரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அது ஸ்மாலர் சைஸாக இருக்கிறதுனால ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தோட ரியாக்ட் பண்ணுது ஈஸியாக. அதனால் அந்த வாட்டரில் உள்ள அந்த H2ஓவில் உள்ள ஆக்சிஜனை பிடிச்சி இழுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, அது வந்து பார்த்திங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக்னா அந்த அப்சர்விங் பவர் அதிகமாக இருக்கும். அடுத்து ஃபியூம் இன் மாய்ஸ்ட் ஏர் என்ன பண்ணுது, ஃபியூம் ஆகுது, எரியும். அண்டு சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், சாலிபிள் ஆகும். பெர்லியம் குளோரைட் ஹேஸ் எ செயின் ஸ்ட்ரக்சர் இன் த சாலிட் ஸ்டேட் as shown in the figure வந்து 5.9 பார்க்கலாம். நம்ம இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். Structure A in the vapor phase BeCl2 tends to form a chlorofrigid dimer. Structure C, which dissociate into the linear monomer at a high temperature of the order of 1200 Kelvin to structure B. அதில் பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து செயின் ஃபார்மில் போயிட்டுருக்கும். பி வந்து பெர்லியம் அண்ட் குளோரின் இருக்கும். சியில் வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணும், அந்த டெர்மினல் பாண்ட் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கம்பைண்டாக அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள், எக்ஸப்ட் பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆல் த அதர் ஹாலைட்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் நேச்சர். ஓகே, பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, எக்ஸப்ட் பெர்லியம் ஹாலைட்ஸ் ஆல் த அதர் ஹாலைட்ஸ் ஆர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் அயானிக் நேச்சராக இருக்கும். ஓகேவா? மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் நேச்சராக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கோலன் கேரக்டர், ஏன்னா ஸ்மால் சைஸாக இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஏன்னா எந்த ஒரு எலமெண்ட்ஸ் ஸ்மால் சைஸாக இருந்தாலும் அதை மியூச்சுவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும், ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், அயானிக் இது கோலன் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து chloride and fluorides of the other metals are ionic solids. Chloride and fluorides of the other metals are ionic solids. அதெல்லாம் ionic solids இருக்கும். These are good conductors of electricity in fused state. ஓகே, என்ன பண்ணும், நல்ல ஒரு கண்டக்டராக ஆக்ட் பண்ணுறாங்க ஃபியூஸ்டு ஸ்டேஜில்.
கம்பைன் ஆகிருக்கும்போது குட் கண்டக்டராக ஆக்ட் பண்ணுது. இன் அக்வா சொல்யூஷன்ஸ் அக்வா சொல்யூஷன் அப்படின்னா அக்வா சொல்யூஷன்லாம் ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். The tendency to form halides, hydrates gradually decreases. ஓகேவா, அந்த ஹாலைட்ஸும் இந்த ஹைட்ரேட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வர என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் இருக்குது, ஓகேவா, அப்புறம் மெக்னீசியம் இருக்குது, ஓகே. அதான் சொல்கிறாங்க, அந்த டெண்டன்சி டு ஃபார்ம் ஹாலைட்ஸ் அண்ட் ஹைட்ரேட்ஸ் கிராஜுவலி டிக்ரீஸ். ஏன்னா அந்த அயனிக் கேரக்டர் வந்து என்ன பண்ணும், கீழே வர டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள். ஸோ அந்த அயனிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு மெக்னீசியம் குளோரைட் 8 moles ஆஃப் H2O அந்த ஹைட்ரேட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைட் 6 moles ஆஃப் H2O, ஸ்டான்சியம் குளோரைட் 6 moles ஆஃப் H2O, பேரியம் குளோரைட் 2 moles ஆஃப் H2O டவுன் த குரூப் என்ன பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க பாருங்கள். முதல்ல பார்த்தோம்ல, அவங்க சொல்லிடுறாங்க பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ structure A in vapor phase B is equal to tends to form a chlorofrigid dimer. Structure C on the B தான் வந்து பார்த்தீங்கன்னா chlorofrigid dimer இருக்கும். C வந்து with dissociate into the linear monomer at high temperature and order to 1200 Kelvin to structure B வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த இது லீனியராக இருக்கும், லீனியர் மோனோமராக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே அப்படியே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஃபார்மில் இருக்கிறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜிட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஃபார்மில் இருக்கும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்லியம் குளோரைட்ஸ் இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ், சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். அதில் பாருங்கள், த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஃபார்ம் சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். சம் ஆஃப் தீஸ் ஆர் கிவன் க்ளோ. இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அதில் சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப இதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸில் கார்பனேட்ஸ். அதில் பாருங்கள், ஆல் த கார்பனேட்ஸ் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த ஆக்சைட்ஸ். எல்லா கார்பனேட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் இதை நீங்கள் நல்லா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் கார்பனேட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆல் த கார்பனேட்ஸ், எல்லா கார்பனேட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், டீகம்போஸ் பண்ணுறோம். டீகம்போஸ்னால் ஹீட்டிங் பண்ணலாம், ஓகேவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வேணால் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக சைட் ஹீட்டிங் இருக்குது, சைட்டாக ஹீட் பண்ணலாம். ஒரு சிலதை சைட்டாக ஹீட் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கார்பனேட்ஸை ஹீட் பண்ணாலும், ஓகேவா, எந்த மெத்தடில் பண்ணாலும் அது என்ன பண்ணுது, ஆல் த கார்பனேட்ஸ் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த ஆக்சைட்ஸ். கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சைட்ஸையும் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், எம்ங்கிறது நமக்கு தெரியும், அல்கலைன் மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் கார்பனேட் இருக்குது. ஓகேவா, அதான் மெட்டல் கார்பனேட். நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இது வந்து ஹீட்டிங் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். அதை ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணுது, இங்கேருந்து ஒரு ஆக்சிஜனை மட்டும் இங்கே வந்து சேர்ந்துடும், அவ்வளோதான். MO மெட்டல் ஆக்சைடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு த சாலிபிலிட்டி ஆஃப் கார்பனேட்ஸ் இன் வாட்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, எந்த இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் பெர்லியம் கார்பனேட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை பெர்லியம் கால்சியம் கார்பனேட்டு, ஸோ இப்படிலாம் எடுத்துக்கிட்டாலும் கீழே வர வர என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்பனேட்ஸோட சாலிபிலிட்டி என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அடுத்து த தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் வித் இன்க்ரீஸிங் கேட்டயானிக் சைஸ். தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் டவுன் த குரூப்பில். அப்புறம் என்ன காரணம், அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, ஏன்னா டவுன் த குரூப்பில் தான் ஆட்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ டவுன் த குரூப்பில் ஒரு ஆட்டத்தோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கு அதோட சைஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் கம்பேர் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும். அடுத்து பாருங்கள், டேபிள் 5.13ல் டீகம்போசிஷன் டெம்பரேச்சர் ஆஃப் அல்கலைன் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்டு சல்ஃபேட்ஸ். அதோட டீகம்போசிஷன் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், எலமெண்ட் பெர்லியம் டீகம்போசிஷன் டெம்பரேச்சர் ஃபார் கார்பனேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் எவ்வளோ அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்.
எவ்வளோ இருக்குது டீகம்போஷன் ஃபார் சல்ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 கெல்வின் 500 டிகிரி செல்சியஸ் சாரி. அடுத்து மெக்னீசியம் இங்கே 540, இங்கே 895. கால்சியம் இங்கே 900 இங்கே 1149. இது ஸ்டான்சியம் பாருங்கள் 1290. ஓகேவா, இங்கே 1374. பேரியம் இங்கே 1360. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஷன் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல, ரொம்ப இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த லெசனை பொறுத்தளவு நம்ம வந்து 2 அல்கலி அண்ட் ஆல்கலைன் ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், எனக்கும் சொல்லி பழகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச வரையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கிங்க. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் இது பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.